ஹஜ்ஜில் உள்ள ஒவ்வொரு கடமையும் யாரை நினைவுபடுத்துகிறது? செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவுபடுத்துகிறது. அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயிலும் அவருடைய மனைவி ஹாஜராவும் செய்த தியாகங்களை ஒவ்வொன்றாக நினைவுபடுத்துகிறது. இப்போ சஃபா மருவா கடையில் ஓடுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், தண்ணீருக்காக அந்த அம்மா அலைஞ்சாங்க இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் விட்டு போயிட்டாங்க. யாரை? தனது மனைவியும் மகளையும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஈராக்கிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு ஹிஜாஸ் பகுதிக்கு வந்து அல்லாஹ் கட்டளையிட்டால் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு நான் போகிறேன்னு போயிட்டாங்க. ஆக புதிய ஒரு பாலைவன பகுதியிலே உடன்படியாக இறைவன் உத்தரவிட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார். தண்ணீர் கிடைக்காதனால் அந்த அம்மா அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. அதற்கு பேர் தான் சை என்று சொல்கிறோம், தொங்கோட்டம் என்று தமிழிலே சொல்கிறோம். அப்போ அந்த தியாகம், அந்த அம்மா செய்த தியாகம் அங்கே ஞாபகத்துக்கு வரணும். இதே தியாகத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? தொங்கோட்டம் ஓடுகிற போது வர வேண்டிய ஞாபகம் இதுதான். ஆனால் இப்போ சுகமாக இருக்குது, தொங்கோட்டம் ஓடுற எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாம் ஏசி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே மக்களுக்கெல்லாம் அந்த உணர்வு கூட ஞாபகம் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை.